4. இதில் வரும் கதாபாத்திரங்கள் யசோதை, கிருஷ்ணர், சுபாலா மற்றும் 3 கோபியர்கள். காட்சி 1. அன்பான தோழிகளே, இருவரும் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் நந்த மகாராஜா வீட்டுக்கு போகிறேன். எதுக்கு போறோம்? கிருஷ்ணரை பத்தி துபாசை இருக்கார். ஆமா, நானும் அதைத்தான் நினைச்சேன். சொல்ல வர வர தாங்க முடியல. அதுக்கு முடிவு கட்டணும். வா, நம்ம போகலாம். முடிவு கட்டியாகணும் இன்னைக்கு. யசோதா வீட்டின் 3 சென்று. யசோதா, யசோதா, வாடியம்மா வெளியே. யார் அது? என்ன 3 பேரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? ஏதாவது விசேஷமா? விசேஷமா? அது மட்டும் தான் கொஞ்சம் உங்க கண்ணனை பத்தி தான் வந்திருக்கோம். என்னடி அம்மா வேதனை உங்களுக்கு? என்ன ஆச்சு உங்களுக்கெல்லாம்? எனக்குதான் உன் கண்ணனை பத்தி தான். அவன் சின்னஞ்சிறு பாலகன். அவனை பற்றி என்ன சொல்லுவதற்கிறது? ஆமா, சின்னஞ்சிறு பாலகன் செய்யற வேலையை செய்யறான். அவன் எல்லா வீட்டுல எல்லாம் வந்து வெண்ணையை தெரிவித்து கல்வனா. அவனே வெண்ணெய் திருட வேண்டும்? என் வீட்டில் இல்லாத வெண்ணையா? அதான் என் வீட்டுல வந்து சாப்பிட வரானா? அவன் மட்டுமா வரா? ஊர்ல இருக்கிற அத்தனை நண்பர்களையும் கூட்டிட்டு வந்து நண்பர்களை கூட்டு வரான். நண்பர்களை மட்டுமா கூட்டிட்டு வரான்? குரங்கு கூட்டி சேர்த்து அவனை பத்தி குறை சொல்லல உங்களுக்கு எல்லாம் தூக்கமே வராதுடி. கிருஷ்ணா, கிருஷ்ணா, இங்க வாடா செல்லம். நீ அவர்கள் வீட்டில் சென்று வெண்ணெய் திருடினாயா? இல்லையம்மா, நான் பொன்மகன் நந்த மகாராஜாவோட மகன். நான் எப்படி மாத்திருக்கிறேன்? இந்த குழந்தை முகத்தை பாருங்கள், பால்வடிய முகம். இவனா திருடன்? நடிக்கிறான். பொழுதும் அவனை பற்றி கூறிக்கொண்டே இருக்கிறீர்கள். போய் குழந்தை போய் சொல்லாதான், ஆனா உன் மகன் போய் சொல்லுவாங்க. வெண்ணெய் திருட்டு அப்ப கை களமா பிடிச்சிட்டு உன்கிட்ட கொடுக்குறேன். கிருஷ்ணர் அவர்களை பார்த்து நமட்டு சிரிப்பு சிரிக்கிறார். அவருக்கு இதே வேலை. உன்னை எப்பொழுது பறிக்கொண்டிருக்கிறது? அங்கே கிருஷ்ணர் வந்து வெண்ணெயை திருடி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். அவன் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது குடத்தில் நீ வர மாட்டேடா இனி. முதல் கோபி அங்கே வருகிறாள். கொஞ்ச நேரம் தண்ணி எடுத்து போயிட்டு வந்து வீட்டுல வந்து மாட்டேங்கிறீங்க. இல்லை மாமி, உங்க வீட்டு வெண்ணெய் சுவையா இருக்கா இல்லை எங்க வீட்டு வெண்ணெய் சுவையா இருக்கா பார்க்க வந்தேன். சின்ன வீட்டுல வந்து சொல்லுறாங்க பார்த்தா என்ன மாமி இவ்வளவு கோபப்படுறீங்க? உங்க வீட்டுல வந்து வெண்ணெய் சாப்பிட எனக்கு ஒரு மணி இப்போ எங்க வீட்டுல இருக்காது மாமி. கையெல்லாம் வெண்ணெயுடன் கிருஷ்ணரும் செல்கிறார். யசோதா, யசோதா, ஆமா வெளியே. என்னடி என் கண்ணனை கைப்பிடித்துக் கொண்டு வந்திருக்கிறாய்? என்ன ஆயிற்று? நீதான் கையை கழுவாம போய் சொன்னா நம்பவே இல்லைன்னா நம்ப மாட்டேங்குது. என்ன ஆதாரம்? என்ன ஆதாரம்? எதற்காக ஆதாரம்? முதல் கோபி கீழே இங்க குனிகிறார். கடை இருக்கு மாமி, கொஞ்சம் கீழே குடிங்க. கொஞ்சம் தொடச்சு விட்றேன். சரியா போயிடுச்சா? போயிடுச்சு. நல்லா இருக்கு. பாருங்க, இப்ப என் வீட்டுல வந்து வெண்ணெய் திருடி தின்னுட்டு எல்லாம் வராங்க. கையோட உள்ள குடிச்சுக்கிறாங்க. பாருங்க. என் மகனா வெண்ணெய் தேடி இருக்கிறான். நீ நன்றாக பார். முதலில் உன் முகத்தை பார். நீ வெண்ணெய் திருடி தின்றுவிட்டு உன் கணவனுக்கு பயிர என் மகனை குறை கூறுகிறாயா நீ? நான் என் வீட்லயே நான் எதுக்கு திருப்பிடணும்? எனக்கு வெண்ணெய் தின்ற பழக்கமும் கிடையாது. அவன் தான் திருடிதான் கையோட குடிச்சுக்கிறாங்க. பாரு. அம்மா, அவங்களுக்கு வெண்ணெய் சாப்பிட பழக்கம் இல்லைன்னா அப்ப எப்படிமா அவங்க அதுதான் நீ என் குழந்தைய சொல்வதுதான் சரி. என்னது இல்லையா? எப்படி வந்தது இது? என்னவோ நாடகம். சரி, இன்னொரு நாளைக்கு என்னால மாட்ட போறேன். நீங்க வச்சுக்கோங்க. அப்பொழுது கோயிலில் இருந்து 2ஆம் கோபி திரும்பி வருகிறாள். நன்றாக சாப்பிட்டு சுவையா இருக்கும். கிருஷ்ணா எனக்கு கொடுத்தாதானே எனக்கு ருசி தெரியும். எல்லாத்தையுமே சாப்பிட்டு இந்தா நன்றாக சாப்பிடு. ஆமா, திருடிய வெண்ணையாச்சு. சுவையாதான் இருக்கும். ஐயோ மாமி திட்டானா? ஓட கிருஷ்ணா. வா, கை களமா மாட்டிட்டியா? வா, தரோம். மாமி விட்டுருங்க மாமி, நிஜமா சொல்லுங்க மாமி, விட்டுருங்க அதெல்லாம் மாமி. முடியாது. நீ வந்து உங்க அம்மாட்ட வாங்க, கை களமா மாட்டி விட்டுதான் என்னோட வேலை. விட்டுருங்க மாமி. யசோதா, என்னடி அம்மா, ஏன் இப்படி கூச்சலிடுற? ஆமா, நான் கூச்சல் இருக்கேன். நான் சொல்றதெல்லாம் உனக்கு கத்துற மாதிரி தான் தெரியும். உன் பையன் என் வீட்டுல வந்து வெண்ணையை தட்டி கை களமா மாட்டிட்டு இருக்கான். பாரு, கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ யாரை பிடித்துக் கொண்டு வந்திருக்கிறாய் என்று முதலில் உன் முக்காடை எடுத்துவிட்டு நன்றாக பார். ஐயோ, இவன் எப்படி இங்க வந்தான்? நான் கண்ணனையில பிடிச்சிட்டு வந்தேன்.
யாரையும் விட்டு கொண்டு வந்திருக்கிறாயே? யசோதா மாமி, எங்க மாமியோட புரிய சொல்றாங்க. கிருஷ்ணா வந்து இந்த மாமியோட வீட்டுக்கு போகவே இல்லை. எப்பொழுதும் இவர்களுக்கு நீதான் குறை சொல்வதே வேலை. 2 பேரும் கூட்டுக்களா நீங்களாச்சே, அப்புறம் எப்படி நீ அவனை விட்டு கொடுப்ப? நீதான் தப்பிச்சுட்ட, நான் தான் மாட்டிக்கிட்டேன். நீ இன்னைக்கு பசமா மாட்டிக்கிட்ட. என்ன மாமி பண்ண போறீங்க? நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன், உதைப்பா மாமின்னு சொல்லாது, அத்தைன்னு சொல்லு. வேற எப்படி இருப்பாங்களா? அத்தை அந்த மடியில உட்கார வச்சு ஒன்னும் சாப்பிட்டு வெண்ணெய் அரைச்சு கொடுக்கணும். நல்லா பேச கத்துட்டு இருக்கிற வெண்ணெய் எல்லாத்தையும் திருடி தின்னுட்டல, இனி நீ உததான் வாங்க போற பாரு, ஆட்டி விட போற பாரு. அழுவதை அடிக்கிறான். இந்த யசோதா என்ன சொல்றா, அவன் நம்பவே மாட்டேன்றான். கொண்டே அவளை காமிக்க போற பாரு, கூட்டிட்டு போங்க. நானி போனேன் கூட்டு போனா அதே தில்லாலங்கடி வேலை தான் நீ செய்வ. நான் என்ன செய்வாரு பாரு, உன்னை கட்டி போட்டுட்டு உங்க அம்மாவை கூட்டி வந்து காமிச்சு எப்படிடா நான் காமிக்க போறேன். போட்டுவிட்டு யசோதாவின் வீட்டிற்கு செல்கிறார். அடுத்து நீ வந்து விட்டாயா? நீ என்ன கதை சொல்ல போகிறாய்? பையன் இன்னைக்கு வசமா என்கிட்ட மாட்டிக்கிட்டான். என்ன செய்ய போகிறாய்? நீ வா என் வீட்டுக்கு வா. உன் கண்ணனை உன் பையன் இருக்கிறான் பாரு, கண்ணை நல்லா வெண்ணத்து இருக்கிறத அவனை வீட்டுல கட்டி போட்டு எங்கே எங்கேடி மாலதி? என் வீட்டுக்கு தான் நீ வா. முதலில் வந்து பாரு. நீ முதலில் வா. நான் எதுக்கு வரணும்? நீ வந்து பாரு. நீ முதலில் உள்ளே வா. உள்ளே வந்து பேசலாம் வா. முள்ளி போச்சுன்னா பாரு என் கண்ணனே. முல்லை கிருஷ்ணர் உட்கார்ந்து கொண்டு வெண்ணெய் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். ஏய், உன் அத்தை தானே சொல்ல சொன்ன, எதுக்குடா நீ மாமின்னு சொல்ற? எப்ப சொல்ல சொன்னீங்க மாமி? ஐயோ, எனக்கு தலையெழுத்தே. யசோதா, இங்க என்னதான் நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல யசோதா. நீயே பாரு. நீ சொல்வதுதான் போய். இப்போ நல்லா கட்டி போட்டுருந்தது. என்னாச்சு? இந்த கண்ணை எங்க, இந்த கண்ணை எங்க? சரி, நான் என் வீட்டுல போய் பாக்குறேன், என்னாச்சுன்னு பாக்குறேன், எங்க இருக்கிறான்னு. அங்கிருந்து 3ஆம் கோபி தன் வீட்டுக்கு செல்கிறார். அங்கு கண்ணன் கட்டி போட்ட இடத்திலேயே அப்படியே இருக்கிறான். ஐயோ, எனக்கு தலையே சுத்துதே. கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் வேடிக்கைய பாடுபாடி விதவிதமாய் ஆட்டமாடி நாளைக்கொரு நிலை செய்யும் நந்த கோபால கிருஷ்ணன் விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் பாலகனே ஓடி ஓடி ஜல் ஜல் ஆடி ஆடி வா வா கலங்கி கட்டி ஓடி ஓடி வா வா என் தாமரை கண்ணா ஆடி ஆடி வா வா ரட்சக பாவ விநாசக கேசவா ஹரே மாதவா பாண்டவ ரட்சக பாவ விநாசக கேசவா ஹரே மாதவா அர்ஜுன ரட்சக அஞ்ஞான நாசக கேசவா ஹரே மாதவா அர்ஜுன ரட்சக அஞ்ஞான நாசக கேசவா ஹரே மாதவா கீதாமுதலே ஓடி வா வா நிலையானந்தமே ஆடி வா வா கீதாமுதலே ஓடி வா வா நிலையானந்தமே ஆடி வா வா கலை கட்டி ஓடி ஓடி வா வா கண்ணா ஆடி ஆடி வா வா கலை கட்டி ஓடி ஓடி வா கண்ணா ஆடி ஆடி வா வா கோவிந்த ராதா முகுந்தா
மாலை நின்றாடும் மாலை பேருயரமானுரவான பசுந்தோரை கோலமடு கோவிந்தன் குழலோதும் காலை நில்லாது போகுமோ இங்கென்ன வேலை இங்கென்ன வேலை இங்கென்ன வேலை கோவிந்த கோவிந்த ராதா முகுந்தா கோவிந்த கோவிந்த ராதா முகுந்தா கோவிந்த கோவிந்த ராதா முகுந்தா கோவிந்த கோவிந்த ராதா முகுந்தா பக்த கோலாகலா சந்த பிருந்தாவனானந்த கோபி ஜனாம்போதி சந்திரா பக்த கோலாகலா சந்த பிருந்தலிலேங்க இறைவனல் சூழ்புவி செய்தவம் போங்க தேடி வந்த கூட்டமெல்லாம் வழிவிட்டு நீங்க கம்பீர ராஜ கம்பீர பொய்யார கம்பீர நடையோடு வந்தான் கம்பளில் மலர் சூடும் மங்கையர்கள் ஒன்றாய் கம்பளில் மலர் சூடும் மங்கையர்கள் ஒன்றாய் கல்யாணமே பாட கௌரி கல்யாணமே பாட அம்பலவான பங்கிலுரை மகள் அம்பலவான பங்கிலுரை மகள் அடுத்த Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna. அர்ச்சனை செய்வோம் மாமா மல்லிகை முல்லை மலராலே அர்ச்சனை செய்வோம் மாமாவா மாதவனே 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 நீ வா 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 மாதவனே 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 நீ வா வா வா
கண்டதுண்டோ சொல்லும் அம்மா அடித்தால் கண்டதுண்டும் சாக்கிடுவேன் கல்வ வந்து என்னை அடித்தால் கண்டதுண்டும் ஆக்கிடுவேன் போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே கோவர்தனகிரியில் கோரமான மிருகங்களுண்டு கோவர்தனகிரியில் கோரமான மிருகங்களுண்டு கடிப்புலியை கண்டால் கலங்கிடுவாய் கண்மணியே கரந்தி புலியை கண்டால் கலங்கிடுவாய் கண்மணியே என்னை கண்டால் ஓடி வரும் காட்டு மிருகங்களெல்லாம் என்னை கண்டால் ஓடி வரும் கூட்டம் கூட்டமாக வந்தால் வேட்டையாடி ஜெயிச்சிடுவேன் கூட்டம் கூட்டமாக வந்தால் வேட்டையாடி ஜெயிச்சிடுவேன் சொல்லாதே நீயே மேற்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் கிருஷ்ணா நீ எனக்கு கொடுத்தாதானே சுவைக்கு சாப்பிட முடியும் நீ எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க இந்தா சாப்பிடு சுவையா இருக்கும் ஏய் என்ன திருடி சாப்பிடுறீங்களா? திருட்டு வேணும், ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஒரு கிருஷ்ணா மாதாஜி
மம்மி ரொம்ப பயமா இருக்கு மம்மி. எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். நான் உங்களை பார்த்துட்டே நீங்க எங்கிட்ட கொடுத்தீங்களா? சத்தமா பேசுறேன். சத்தியமா சொல்றேன் மம்மி, விட்டுருங்க மம்மி. எத்தனையோ சத்தியத்தை பார்த்துட்டே இருந்தது. உங்க அம்மாட்ட போய் கையும் கடவுமா மாட்டி விட போறேன். ஏன்னா உங்க அம்மா நம்பவே மாட்டாங்க. டாக்டர்கிட்ட மாட்டிக்க மாட்டேன். இப்ப மாட்டிக்கிட்டியா? நீ போடா, நீ பேசாம இரு. இப்ப எல்லாரும் போய் ஆகி இப்ப வந்து நல்லா சுத்தமா மாட்டிக்கிட்டியா? நீ ஒரு வேலை செய்யறியா? நான் உனக்கு நிறைய வேணும் தரேன் நாளைக்கு. யசோதா, யசோதா, நீயே வந்து பாரு, வெண்ணையை திருடிட்டு வந்திருக்காங்க வீட்டுல. நீயே நல்லா பாரு, என் கண்ணனையே அழைத்து வந்திருக்கிறாய். ஐயோ, எப்படி மாறின நீ? நான் கண்ணால பிடிச்சிட்டு வந்தேன். இங்க போய் பார்த்தா வேற ஆள் இருக்காங்களே. மாமி யசோதா மாமி, இந்த மாமி வந்து பொய் சொல்றாங்க. கிருஷ்ணா வந்து மாமியோட வீட்டுக்கு போகவே இல்லை. அதுக்கப்புறம் வெண்ணையே திருடுவே இல்லை. ஆமா, நீங்க 2 பேரும் கூட்டு கலவாணி வச்சு நீ எப்படி கஷ்டம் விட்டு கொடுப்ப? அதான் இப்ப நான் தான் ஏமாந்தேன் கடைசியில. ஐயோ, नललिढलोका त्रणयकारुण्य घन घनात्वम् संसारतावा नललिढलोका